எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அந்த எஸ்ஓபிஸ் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கிற வரைக்கும் இஷ்யூ பண்ணி அதை கெசெட்ல நோட்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதற்கு தான் நம்மளுடைய இன்ஜெக்ஷன் ஆர்டர். சோ கொடுத்த இன்ஜெக்ஷன் பிரகாரம் இனிமேல் அந்த எஸ்ஓபிஸ் கைட்லைன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி இஷ்யூ பண்ற வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த மாதிரியான ரேலிஸ் வந்து ரோட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழங்கின ஆர்டர். அது போக மெயின் பிரேயர்ல கூடிய சீக்கிரம் அரசாங்கம் வந்து ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம தரப்புல வச்ச வாதம் என்னன்னா, ஏற்கனவே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தேசிய பேரிடர் மேலாண்மை இயக்கம், அது போக பியூரோ ஃபார் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இவங்க எல்லாருமே ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியா இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள்ல என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி கொடுத்திருக்காங்க. அதை வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் மேற்கொண்டு ஏற்படாம இருக்கும். இப்ப கர்நாடகால பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் மாசம் வந்து ஆர்சிபி உடைய விக்டரி பரேட்ல சின்னசாமி ஸ்டேடியத்துல இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பிட் ஆச்சு. அதுல 11 பேர் இறந்தாங்க. உடனடியாக 2 மாதங்கள்ல அந்த கர்நாடகா அரசு வந்து அவங்களுடைய அசம்பிளில ஒரு கிரவுட் கண்ட்ரோல் பில், இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கிரவுட் கண்ட்ரோல் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஆகஸ்ட் 21 சட்டசபையில நிறைவேற்றப்பட்டது. அது மாதிரியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை அடாப்ட் பண்ணி நம்மளும் அது மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலம் தான். மேற்கொண்டு இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் நடக்காம இருப்பதற்காக அது போன்ற ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் பில் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கும் பட்சத்துல இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் முக்கியமாக ஏற்படக்கூடிய மரணங்களை இதுக்கு மேல இருக்காம தவிர்க்க முடியும். அது எங்களுடைய மெயின் பிரேயரா இருந்துச்சு. மாண்புமிகு நீதியரசர் முன்பாக நாங்கள் நிறுத்தி வைத்த வாதம் என்றால், கடந்த 2024 ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே விழாவை ஆர்கனைஸ் பண்றவங்க குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துட்டு தான் பர்மிஷன் வாங்க முடியும். அது இருக்கும் பட்சத்துல தான் உங்களுக்கு பர்மிஷன் வழங்கப்படும். சோ அது மாதிரியான ஆர்கனைசர்ஸ் மேல லயபிலிட்டியை பிக்ஸ் பண்ற குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இண்டெம்னிட்டி பாண்டோ, செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும் பட்சத்துல அவங்களும் அரசாங்கம் விதிக்கிற உரிய விதிமுறைகளை பின்பற்றி இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் நடக்காம தடுப்பாங்கன்றது நம்மளுடைய வாதம். வாதத்தை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதியரசர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசாங்கத்துக்கு கூடிய விரைவில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்சர்வ் பண்ணிருக்காங்க. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் மாண்புமிகு